இப்பொழுது உங்கள் முன் நமது ஃபவுண்டர் மார் இவானியோஸ் அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள் பேச வந்துள்ளேன். மார் இவானியோஸ் அவர்கள் இந்திய கத்தோலிக்க திருச்சபையின் முக்கியமான ஆன்மீக தலைவரும் சீரோ மலங்கரா கத்தோலிக்க திருச்சபையின் நிறுவனரும் ஆவார். மார் இவானியோஸ் அவர்கள் 1882 செப்டம்பர் 21 கேரள மாநிலத்தின் மாவோலிக்கரா அருகிலுள்ள ஒரு பக்திமிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார். இவரின் இயற்பெயர் வர்கீஸ் தாமஸ் பனிக்கரு வீட்டில் என்பதாகும். சிறு வயதிலிருந்தே ஆன்மீக வாழ்க்கையிலும் கல்வியிலும் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். இவர் உயர்கல்வியை முடித்த பின் திருச்சபை பணிக்காக தன்னை அர்ப்பணித்தார். 1908 குருத்துவ பட்டம் பெற்றார். பின்னர் மலங்கர சிரியன் திருச்சபையில் முக்கிய பொறுப்புகளை வகித்தார். கல்வி, சமூக முன்னேற்றம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை மேற்கொண்டார். மார் இவானியோஸ் அவர்கள் செராம்பூர் கல்லூரியில் பேராசிரியராக உயர்ந்த சம்பளத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவர் கல்விக்காக உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு கேரளாவில் இருந்து பல பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் கல்வி கற்க உதவி செய்தார். அவ்வாறு பணியாற்றி கொண்டிருக்கும் போது அவர் சுயநலமாக யோசிக்காமல் பொதுநலம் கருதி 1919 ராணி, பெருநாடு, முண்டன்மலை என்ற பகுதிகளில் பெத்தானி ஆசிரமத்தை உருவாக்கினார். இதில் பல அருட்சகோதரர்களை பணியாற்ற ஊக்கமளித்தார். அப்போது அவருக்கு பெண்களுக்கு என்று ஒரு ஆசிரமம் துவங்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. அவ்வேளையில் அவரை ஆயராக நியமனம் செய்ய முடிவு செய்யப்பட்ட நேரத்தில் ஆயராக இருந்தால் மட்டுமே பெண்களுக்கான ஆசிரமங்களை துவங்க முடியும் என்ற லட்சிய குறிக்கோளோடு 1925 செப்டம்பர் 21 பெத்தானி மடத்தினை 3 அருட்சகோதரிகளை வைத்து துவங்கினார். மார் இவானியோஸ் அவர்கள் காந்தி சபர்மதி ஆசிரமம், தாகூர் சாந்தி நிகேதனம் ஆசிரமம் ஆகியவற்றை பார்வையிட்டார். பாரத முறைப்படி கத்தோலிக்க திருச்சபையை நிறுவினார். 1930 செப்டம்பர் 20 மார் இவானியோஸ் அவர்கள் சில ஆயர்கள், குருக்கள் மற்றும் விசுவாசிகளுடன் இணைந்து கத்தோலிக்க திருச்சபையுடன் முழு ஐக்கியத்தில் இணைந்தார். இந்த நிகழ்வு சீரோ மலங்கரா கத்தோலிக்க திருச்சபையின் தொடக்கமாக கருதப்படுகிறது. இதன் மூலம் இந்தியாவில் கிழக்கு மரபுகளையும் கத்தோலிக்க ஐக்கியத்தையும் இணைக்க ஒரு புதிய அத்தியாயம் உருவானது. மார் இவானியோஸ் அவர்கள் கல்வி நிறுவனங்கள், சமூக சேவை அமைப்புகள் மற்றும் ஆன்மீக மையங்களை நிறுவுவதில் பெரும் பங்காற்றினார். ஏழைகள், மாணவர்கள் மற்றும் புறக்கணிக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக அயராது உழைத்தார். 1953 ஜூலை 15 அவர் இறைவனடி சேர்ந்தார். அவரது புனிதமான வாழ்க்கை, திருச்சபை ஒன்றிப்பு குறித்த பார்வை மற்றும் சமூக பணிகள் இன்றும் பலருக்கு ஊக்கமளிக்கின்றன. சீரோ மலங்கரா கத்தோலிக்க திருச்சபை அவரை தனது ஆன்மீக தந்தையாகவும் வழிகாட்டியாகவும் போற்றுகிறது. உலகில் கடவுளுக்கான பணி செய்வதை விட கடவுளை சொந்தமாக்குவதே சிறந்தது என்ற உயர்ந்த சிந்தனையில் வாழ்ந்தவர் நமது தந்தை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.